ஏன் விவசாயி நஷ்டப்பட்டு போறான்? ஏன் ஒரு பொருள் வந்து ஒரு தொழில் வந்து எப்ப நலிவடைஞ்சு போகும்? ஒரு துணிக்கடை இருக்குது, துணிக்கடைக்கு வாடிக்கையாளர் குறைஞ்சிட்டாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, துணிக்கடை நஷ்டப்பட்டு போகும். இல்ல வந்து ஒரு உணவு நிலையம் இருக்குது, சாப்பாட்டு கடை, சாப்பிட யாருமே வரல, அது கடை வந்து நஷ்டப்பட்டு போகும். எப்ப வாடிக்கையாளர் குறையுதோ அப்ப அது நலிவடைஞ்சு போகும், நஷ்டப்பட்டு போகும். ஆனா எல்லா பொருளையும் எப்போதாவது ஒரு முறை தான் வாங்குறோம். நம்ம ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம சட்டை எடுக்கிறோம். அலைபேசியை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்குறோம். எல்லா பொருளையும் எப்போதாவது ஒரு முறை தான் வாங்குறோம், வாடிக்கையாளர் இருக்கும். ஆனா உணவை பொறுத்த வரை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். அப்ப 3 வேளை விவசாயிக்கு நீங்கள் வாடிக்கையாளர். மின்சாரம் இல்லாது காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. உடை இல்லாது ஆடை இல்லாது வாழக்கூடிய அகவரிகள் இருக்கிறாங்க. ஆனா உணவு இல்லாது வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமி பந்தில் இல்லை. அந்த உணவை உற்பத்தி தரக்கூடிய செய்தி தரக்கூடிய விவசாயி அவையே நஷ்டப்பட்டு போறான். காரணம், அவன் விளைவிக்கிற உணவு தானியத்துக்கு அவன் விளைய சொல்ல முடியாது.